தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்ப வணக்க மாதம் 3ஆம் நாள். புனித சூசையப்பருக்கு பெயரிட்டதை தியானிப்போமாக. புனித சூசையப்ப பிறந்த 8ஆம் நாளில் அக்கால வழக்கப்படி சூசை என்று பெயர் சூட்டினார்கள். சூசையப்பா என்ற பெயருக்கு முழுமையானவன், அதிகரிக்கிறவன், பெருவிக்கிறவன் என்ற பொருள் உண்டு. புனித தாமஸ் அகுஸ்தீனாஸ் எழுதியது போல் சூசையப்பர் என்ற பெயர் அவரது புகழையும் நற்செயல்களையும் குறிக்கிறது. சகல மனிதர்களையும் மீட்க வந்த இயேசு கிறிஸ்து புனித சூசையப்பரின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். உலகில் உள்ள அனைவராலும் போற்றப்படும் மரியன்னை இவருக்கு கீழ்ப்படிந்து வந்தார். சூசையப்பரோ மரியன்னையின் கணவராகவும் பாதுகாவலராகவும் இருந்ததால் இறைவன் தன் மகனையே அவருடைய கைகளில் தவழச் செய்தார். அதைவிட வேறு பெரிய மகிமை எதுவும் இல்லை. புனித சூசையப்பரோ தன்னுடைய பெயருக்கு களங்கம் வராதபடி தன்னுடைய புனித செயல்களினாலும் தான தர்மங்களினாலும் அப்பெயருக்கு பெருமை சேர்த்தார். நாளுக்கு நாள் தாழ்ச்சி, பொறுமை, விசுவாசம், பிறரன்பு போன்ற புண்ணியங்களிலே திளைத்து வேறு புனிதர்களை விடவும் பெரிய தூயவரானார். அவர் விண்ணகத்தில் சகல புனிதர்களுக்கு மேலாக மரியன்னையை அடுத்து இருக்கிறார். நாம் எப்போதும் புண்ணியத்திலே வளர முயற்சி செய்ய வேண்டும். நாம் அவ்வாறு ஜெபித்து நடக்கும்போது மேலும் நாம் இறைபக்தியில் வளர அவர் பெரிதும் அக்கறை எடுத்துக்கொள்வார். நாம் அவ்வாறு ஜெபித்து நடக்கும்போது நாம் இறைபக்தியில் வளர அவர் பெரிதும் அக்கறை எடுத்துக்கொள்வார். அவர் தன் மகன் மீது எவ்வளவு பாசமாக இருந்தாரோ அதே அளவு திருச்சபை மக்கள் மீதும் அக்கறை காட்டுகிறார். அதனால்தான் அவரை திருச்சபையின் சிறப்பு பாதுகாவலராக வணங்குகிறோம். நம் தாய் திரு அவையானது புனித சூசையப்பரின் புண்ணிய நலன்களை கருத்தில் கொண்டு இயேசு மரி என்ற உன்னத நாமங்களுடன் சேர்த்து இயேசு மரி சூசை என்று மக்கள் அனைவரும் வணங்கும்படி செய்தது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் இயேசு மரி சூசை என்று அடிக்கடி தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளும் போது எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கப்பட்டு நல் மரணத்தை அடைவோம் என நம்பிக்கையோடு வேண்டுகின்றனர். புனித சூசையப்ப நாளுக்கு நாள் புண்ணிய வாழ்வு வாழ தன்னை வருத்தி கொண்டார். நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும். ஊதாரித்தனமானவன் அழியக்கூடிய செல்வத்தை சேர்க்க எவ்வளவு பாடுபடுகிறானோ அதே போன்று அழியாத ஞானத்தை அதிகரிக்க நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இது பற்றி புனித கிரகோரி என்ற திருத்தந்தை, நீங்கள் செல்வந்தனாக இருக்க விரும்பினால் உண்மையான செல்வத்தை தேடுங்கள். உயர்வான பதவிக்கு ஆசைப்பட்டால் வான் வீட்டை அடைய முயலுங்கள். சகல செல்வங்களை விரும்பினால் என்றென்றும் வான் வீட்டில் இருக்க விரும்ப வேண்டும் என்று எழுதினார். உண்மையிலே முயற்சிக்கு தக்க பலன் உண்டு. நாம் இவ்வுலகில் இருக்கும் காலத்தில் இறை வாழ்வு வாழ எவ்வளவு வருந்து உழைப்பீர்களோ அவ்வளவுக்கு வான் வீட்டில் மகிமை அடைவீர்கள். நாம் தீய சக்திகளிடம் போராடும் சூழ்நிலை வந்தாலும் ஆபத்து வேளைகளிலும் இயேசு மரி சூசை என விசுவாசத்தோடு அழைத்தால் நமக்கு உதவியும் ஆறுதலும் கிடைக்கும். புனித சூசையப்பர் செய்த புதுமை. நோயாபோலி என்ற நாட்டில் வெசுவியூஸ் என்ற நெருப்பு மலை இருக்கிறது. அதன் உச்சியில் அகன்ற பிளவு பாதாளம் போல் இருக்கிறது. அந்த பிளவிலிருந்து புகையும் தீப்பொறைகளும் அக்கினி பிழம்பும் வெளிப்படும். அப்போது அக்கினியில் உருகிய கற்கள்
கந்தகம், இரும்பு போன்ற உலோகங்கள் வெள்ளப்பெருக்கு போன்று புறப்பட்டு பயிர்களையும் ஊர்களையும் அழித்து நகருக்குள் நுழையும். 1631 ஆண்டு அதுபோல நெருப்பு ஆக புறப்பட்டு துலுக்க கொத்தாழம் என்ற நகரத்தை அழிப்பது போல் வந்தது. அப்போது அந்நகரத்தில் புனித சூசையப்பரின் மேல் அதிக பக்தியுள்ள கமி என்ற பெண்மணி இருந்தாள். அவள் அந்த நெருப்பு ஆற்றை கண்டு சூசை என்ற தனது மருமகனை தூக்கி கொண்டு கடற்கரையை தேடி விரைந்து ஓடினாள். அவள் சென்ற வழியில் நெருப்பு ஆறு பாய்ந்தோடியது. அதனால் கடற்கரைக்கு செல்ல இயலவில்லை. அருகில் இருந்த 20 அடி பாறையில் குழந்தையை வைத்துவிட்டு பாறையில் நின்று கடற்கரைக்குள் குதித்தார். பின்னர் மருமகனை நினைத்து வேதனையோடு சூசை சூசை என அழைத்து புனித சூசையப்பரிடம் மிகவும் பக்தியோடு வேண்டிக் கொண்டாள். அப்போது புனித சூசையப்பர் அக்குழந்தையை தூக்கிச் சென்று அப்பெண்மணியிடம் ஒப்படைத்தார். அப்பெண்மணி பூரிப்படைந்து புனித சூசையப்பருக்கு நன்றி கூறினாள். நாமும் நமக்கு துன்பங்கள் வரும்போது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன்றாடினால் அவர் நம்மை கைவிட மாட்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம். மகிமை நிறைந்த பெயர் கொண்ட பிதாவாகிய புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். உம்முடைய புண்ணியங்களாலும் தான தர்மங்களாலும் உம் திருப்பெயரை மகிமைப்படுத்தினீரே. உமது சக்தி வாய்ந்த திருப்பெயரை பார்த்து உமது பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கு எங்கள் பாவத்தால் அவமானம் வருவிக்காமல் எங்கள் பக்தி விசுவாசத்தால் அனைவருக்கு முன்னும் அப்பெயரை மேன்மைப்படுத்த அருள் செய்யும். திருச்சபையானது தனது எதிரிகளை அழித்து எங்கும் அதன் புகழ் பரப்பி திருச்சபைக்கு ஆதரவாயிருக்கிற நீர் உதவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்று நாம் அனைவரும் இணைந்து புனித சூசையப்பரிடம் சொல்ல வேண்டிய ஜெபம். இயேசுமரி சூசே, எனது இதயத்தையும் ஆத்மாவையும் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். இயேசுமரி சூசே, என் மரண நேரத்தில்
எனக்கு உதவியாக இருங்கள். இயேசுமதி சூசே, நான் இறந்த பிறகு என் ஆன்மா வான் வீட்டில் உங்களோடு எப்போதும் இருக்கும்படி உதவி செய்யும். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கும் பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திருக்குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுகிர்த மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித திரேசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செழுந்தழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொப்பமும் ஆரோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புகழ்கனியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிறார் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. உலகத்தை மீது ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் கர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபனிரட்சிய சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளையெல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கிட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி தேவரீர் அனுகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.